இன்றைக்கி மார்னிங் ஒரு 5 போல் தான் வந்து எந்திரிச்சிட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு டீ போடுறதுக்காக போயிட்டேன். ஃபஸ்ட்டு டாடி வந்து டீ கேட்டதுனால அவங்களுக்கு வந்து டீ கொடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அம்மாவும் கொஞ்சம் டீ கேட்டாங்க. சரி நான் அவங்களுக்கு வந்து டீ ஊற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோடய சிஸ்டர் வந்து டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து மில்க் கேட்டிருந்தாங்க. சரின்னு அவங்களுக்கு வந்து மில்க் வந்து ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்து டெரஸ்க்கு வந்துட்டேன். நான் வந்து எப்போதுமே வந்து ஈவினிங் டைம் தான் வந்து டெரஸ்க்கு வருவேன். இன்றைக்கி வந்து எதுக்காக மார்னிங் டைமே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நைட் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்ஸ்லலாம் வந்து வாட்டர் ட்ராப்ஸோட ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். கொஞ்சம் ஹோம் க்ளீனிங் ஒர்க் இருந்ததுனால ஃப்ரைடேவாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் க்ளீனிங் ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல, ஸோ குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லைன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா இட்லி வித் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கிச்சனில் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஜும்மா டைமும் வந்துடுச்சு. சரி தொழுதுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகிறதுக்காக போயிட்டேன். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தொழுகைக்கு வந்து பள்ளிவாசலுக்கு போகல, வீட்லேயே வந்து தொழுதாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு, குர்ஆன் ஓதுறது தான். ஸோ குர்ஆன் தான் வந்து ஓதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டதுனால சாப்பிட போயாச்சு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா தான். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது என்னோடய ஃபேவரட் பீட்ரூட் ஹல்வா. சுட சுட சாப்பிடவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து அம்மா பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால லன்ச்சே வந்து ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஹெவியாக சாப்பிட்டா லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் இருக்கும்ல, ஸோ டாடி வந்து 7up தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 7up வந்து குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அம்மா வந்து டெய்லரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து டெய்லரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முறுக்கு, பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் இது மேங்கோ சீசன்னால் மேங்கோஸ்லாம் இருந்துச்சு. சென்டரில் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சாக்லேட்ஸ் தான். அது வந்து நான் சாப்பிட மாட்டேன், என்னோடய சிஸ்டர்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இன்னொன்றும் வாங்கியிருந்தோம். அது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். இதில் வந்து எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வந்து ஃபேவரட். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் மஹ்ரிப் டைமும் வந்துடுச்சு. சரின்னு மஹ்ரிப்பும் தொழுதுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அம்மா வந்து டின்னர் சாப்பிட கூப்பிட்டதுனால டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இன்றைக்கி வந்து ஹெல்தி டின்னர் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகி தோசை வித் சிக்கன் கிரேவி தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.